ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனில் ரெண்டு ஐட்டங்கள் நம்ம பார்க்கணும்னு சொன்னோம். ஒன்று லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன்ஸ் ஆர் லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ், அனதர் ஒன் இஸ் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல்னு ரெண்டு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பிளாக் நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இங்கே லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன்ஸ் ஆர் நேம்ட் அஸ் லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ். ரெண்டு மாடலையும் நம்ம இதை ரெண்டு பேரும் உண்டு. இதுக்கு இன்புட் அவுட்புட் ரிலேஷன்ஷிப் அது லேபர் வேரியபிளாகவும் அதர் ஃபேக்டர்ஸ் ஃபிக்ஸ்டாகவும் நம்ம வச்சுருக்கணும். இதில் எப்போ அப்ளிகபிள்னா ஷார்ட் ரனில் மட்டும்தான் அப்ளிகபிள், லாங் ரனில் இது கிடையாது. ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல் ஃபார் லாங் ரன், ஷார்ட் ரனுக்கு வந்து லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன்ஸ் வில் பி ஒர்க்கிங். ரைட், வில் டிஸ்கஸ் வித் அன் இல்லஸ்ட்ரேஷன். லேபர் ஒரு லேபராக இருக்கும்போது டோட்டல் ப்ரொடக்ஷன் 100 நம்ம அஷ்யூம் பண்ணிக்கிறோம். ஸோ வி அஷ்யூம் தட் டோட்டல் ப்ரொடக்ஷன் பீங் 100. லேபரை தான் இப்போ நான் வேரியபிளாக மாற்றிட்டு வரேன். ஒரு லேபராக இருந்தால் எப்படி இருக்கும், ரெண்டாக இருந்தால் எப்படி இருக்கும், மூணாக இருந்தால் எப்படி இருக்கும்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதர் ஃபேக்டர்ஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் ஃபிக்ஸ்ட், வி ஆர் நாட் கோயிங் டு மைண்ட் வாட் இஸ் இட். ப்ராபப்ளி லேபராக இருக்கும். ப்ரீவியஸ் இல்லஸ்ட்ரேஷன் எக்ஸாம்பிள் நான் கொடுத்ததில் லேண்ட் 1 ஏக்கர் லேபர் 1, 2, 3ன்னு மாற்றணும். அது மாதிரி அது லேண்டாகவும் இருக்கலாம், ஏதாவது மெஷின்ஸாகவும் இருக்கலாம். வி நெவர் பாதர் அபவுட் த அதர் ஃபேக்டர்ஸ். நான் ஒவ்வொரு முறையும் லேபர் நம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரேன் 1 by 1. ஒரு லேபர் இருக்கும்போது டோட்டல் ப்ரொடக்ஷன் 100 இருக்கு. ரெண்டு லேபராக மாற்றும் போது ப்ரொடக்ஷன் டபுள் ஆகலை, ஆனால் டபுளுக்கு மேலேயே வந்துருச்சு, 210 வந்திருக்கு. லேபர் ஃபோர்ஸை 3 மாற்றும் போது ப்ரொடக்ஷன் டோட்டல் ப்ரொடக்ஷன் 330 இன்க்ரீஸ் ஆகுது. 4 இருக்கும்போது 440 அவுட்புட் கிடைக்குது. 5 இருக்கும்போது 520, 6 இருக்கும்போது 600, 7 இருக்கும்போது 670, 8 இருக்கும்போது 720, 9 இருக்கும்போது 750, 10 இருக்கும்போது 760, 11 இருக்கும்போது 740. This is how the production changes. What is the average production? Average production is nothing but total production divided by variable factors in quantity or number of variable factors. Okay. Q represents the variable factors input. அப்படின்னா variable factors நம்பர்ஸாகவே போட்டுக்கலாம். variable factors of production. ஒரு ஆள் ஒர்க் பண்ணி 100 கிடைச்சிருக்குன்னா ஆவரேஜ் ப்ரொடக்ஷன் 100. ரெண்டு பேர் ஒர்க் பண்ணி 210 கிடைச்சிருக்குன்னா ஆவரேஜ் ப்ரொடக்ஷன் 105. 3 பேர் ஒர்க் பண்ணால் 110 கிடைக்குது, இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஒருத்தர் ஒர்க் பண்ணால் 100ன்றீங்க, 2 பேர் ஒர்க் பண்ணால் 200 தானே வந்திருக்கணும், ஆனால் 200க்கு மேலே போகுது. 3 பேர் ஒர்க் பண்ணால் 300 இருக்கணும், 330 வருது. ஆவரேஜ் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது. இது என்ன காரணமாக இருக்க முடியும்னா ஃபுல்லர் யூட்டிலைசேஷன் ஆர் எஃபெக்டிவ் எஃபிஷியன்ட் யூசேஜ் ஆஃப் வேரியபிள் காம்பனண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், 2 டைலர் இருக்கிறாங்க, டைலர் ஏ, டைலர் பி. ஷர்ட் தைக்கிறதுக்கு டைலர் ஏக்கு வந்து 2 hours ஆகுது. பேண்ட் தைக்கிறதுக்கு டைலர் ஏக்கு 1 hour ஆகுது. அப்போ ஏ வந்து ஒரு செட் ஆஃப் பேண்ட் அண்ட் ஷர்ட் தைக்கிறதுக்கு 3 hours ஆகுது. அதுக்கு அவர் டிமாண்ட் பண்ணுற சேலரி 300 rupees. அதே பி எடுத்துட்டிங்கன்னா ஹி ஃபினிஷஸ் த ஷர்ட் இன் 1 hour, ஸ்டிச்சஸ் த பேண்ட் இன் 2 hours. அவரும் 3 hours ஒர்க் பண்ணுறார். 3 hours-க்கு அவர் டிமாண்ட் பண்ணுற சேலரி அதே 300 rupees தான். அப்போ ஏ தனிப்பட்ட முறையில் prepares or makes one set of dress, shirt and pant for 300 rupees. B also stitches one pant and shirt for 300 rupees. இவங்க ரெண்டு பேருமே இன்புட்டாக சேர்ந்து வேலை செய்யும் போது என்ன ஆயிடுச்சுன்னா ஏயும் பியும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது ஏ கிட்ட என்ன சொன்னோம், பீயிங் எக்ஸ்பர்ட் இன் பேண்ட், ஏன்னா 1 hour அவர் ஸ்டிச் பண்ணுறாரு. அப்போ பி அஷ்யூம் தட் பி ஏ இஸ் எக்ஸ்பர்ட் இன் ஸ்டிச்சிங் த பேண்ட். அப்போ ஏ கிட்ட என்ன சொல்லிட்டோம், நீ 2 பேண்ட்டை தையா அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ 2 பேண்ட்டை தைச்சாக்கா அவர் 2 hours முடிச்சிருவார். பி கிட்ட என்ன பண்ணுறோம், நீ 2 ஷர்ட்டை தைச்சிரு, ஏன்னா அவங்க வந்து ஒரு ஷர்ட்டை வந்து 1 hour பண்ணிடுறார். ஸோ ஹி இஸ் எக்ஸ்பர்ட் இன் ஸ்டிச்சிங் த ஷர்ட். அப்போ 2 shirts-ஐ வந்து அவர் ஸ்டிச் பண்ண சொன்னாக்கா ஹி ஃபினிஷஸ் ஸ்டிச்சிங் இன் 2 hours. மொத்தமே 4 hours ஹி ஃபினிஷஸ் ஸ்டிச்சிங். த டீம் ஃபினிஷஸ் எ செட் ஆஃப் 2 sets ஆஃப் பேண்ட்ஸ் அண்ட் ஷர்ட்ஸ். தனித்தனியாக ஒர்க் பண்ணும்போது ஒவ்வொருத்தருக்கும் 3 hours ஆச்சு. அப்படின்னா 6 hours வந்திருக்கணும். இப்போ கலெக்டிவாக ஒர்க் பண்ணும்போது 4 hours 2 பண்ணிடுறாங்க. ஸோ அவுட்புட் இஸ் இன்க்ரீசிங். This is called synergy. This will also be a reason. அதாவது work specification, specialization. ஒர்க்கை சின்ன ஒர்க் பண்ணி பிளாக்கை பிரித்து
யார் எக்ஸ்பர்ட்டோ அவர்கிட்ட அந்த ஒர்க்கை மட்டும் கொடுக்குறோம். அதுக்கு பாசிபிள் வந்து எப்போ அது பெருசாக இருக்கோ அப்போ தான் பாசிபிள் ஆகுது. இது வந்து effective utilization of variable factor. Factors of productionல ரெண்டு இருக்குன்னு சொன்னோம். variable factors of production, fixed factors of production. இந்த இடத்துல variable factors of production efficient யூஸ் பண்ணும்போது number of changes or the proportionate of changes in variable proportion எவ்வளோ இருக்கோ, variable factors எவ்வளோ இருக்கோ அதை காட்டிலும் அவுட்புட் இன்னும் ஜாஸ்தி வருது. ஒரு டபுள் ஆக்குறீங்க, ரிசல்ட் வந்து ட்ரிபிள் ஆகுது. அந்த ரீசன்னால உங்களுக்கு மீன்ஸ் ஆவரேஜ் ப்ரொடக்ஷன் வந்து 100 இருந்தது 105 இருக்கு 110 மாறுது. when you introduce the fourth labor, the 110 becomes 100 only, 440 divided by 4. 5 laborers இருக்கும்போது 520 divided by 5 அப்படின்னு சொன்னாக்க 104 மாறிடுது. 600 வரும்போது நமக்கு 100 குறையுது. 670 வரும்போது நமக்கு எவ்வளவு வருது? 95.7 ஆக குறையுது. 8 laborers introduce பண்ணும்போது நமக்கு 90 வருது. 9 laborers introduce பண்ணும்போது average output 83.3. so actual average production is nothing but total production divided by the quantity of laborers. 10 வரும்போது 76 குறையுது. 11 வரும்போது நமக்கு 67.2 தான் per laboreருக்கு நமக்கு அவுட்புட்டா கிடைக்குது. now marginal product னா என்ன அப்படின்னு சொன்னாக்க, the marginal product, the incremental production 100 ஆக இருந்துச்சு மொத அவுட்புட்டுக்கு. ரெண்டாவது லேபரர் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றதுனால நமக்கு எவ்வளவு எக்ஸ்ட்ரா கிடைக்குது? ஒரு 110 யூனிட்ஸ் எக்ஸ்ட்ரா ப்ரொடக்ஷன் கிடைக்குது. ஸோ இப்போ மார்ஜினல் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா, மார்ஜினல் ப்ரொடக்ஷன் இஸ் நத்திங் பட் டோட்டல் ப்ரொடக்ஷன் ஃபார் த nth ஐட்டம் ஆர் nth லேபர் மைனஸ் டோட்டல் ப்ரொடக்ஷன் n மைனஸ் 1th லேபர் ஃபோர்ஸ். ரெண்டு பேராக இருக்கும்போது நமக்கு டோட்டல் ப்ரொடக்ஷன் 210, ஒருத்தராக இருந்தால் 100, அப்போ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 110 which is called MP, மார்ஜினல் ப்ரொடக்ஷன். மூணாவது ஆள் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது மார்ஜினல் ப்ரொடக்ஷன் எவ்வளோ இருக்குது? 210லேருந்து 330 மாறுது, அப்போ 120. சேம் வே ஐ எம் கோயிங் டு ஃபில் ஹியர் 110, அதுக்கப்புறம் 80 and 80, here 70, here 50, here 30, 10, இங்கே -20. ஒரு பீரியட் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துச்சு, அதுக்கப்புறம் ரெடியூஸ் தான் ஆகிடுது. ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன். ரிட்டர்ன் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஆரம்பத்தில் இந்த பீரியடில் நமக்கு இன்க்ரீஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, இந்த பீரியட் இன்க்ரீஸ் ஆகுது, இந்த பீரியட் வந்து டிக்ரீஸ் ஆகுது, இதில் வந்து நெகட்டிவாகவே போயிடுது. it becomes negative also. We can draw that in a graph also. இதை நம்ம கிராஃபாக கூட plot பண்ணலாம். So I am going to plot that in the graph. Okay. So introducing the labor force as well as output for labor. எத்தனை laborers இருக்காங்க அப்படி சொன்னாக்க, we have 11 laborers. 1 2 3 4 5 6 7 8 10 11 laborers. And then output வந்து அதிகபட்சமாக 740 வரைக்கும் போயிருக்கு. நான் இப்படி நம்பர் போடுறேன், 100 200 and 300 400 500 600 700 800 and so on. This is output. Labor and output. Okay, we got it. Now I'm going to plot the total product here. 1 இருக்கும்போது 100, 2 இருக்கும்போது 0 இருந்தால் இருக்காது ப்ரொடக்ஷன், 2 இருந்தால் 210, 3 இருக்கும்போது 330, 4 இருக்கும்போது 440, 5 இருக்கும்போது 520, 6 இருக்கும்போது 600, then 670, then 720 for 8, then 760 for 10, then 740, it decreases here. So this is the total product curve. Okay, total product curve. The next one, I am going to plot the average product.
Average products also same, 0. When the production is 0 or utilization is 0, 1 இருக்கும்போது 100, then 105, 2 இருக்கும்போது 105, then 110, then 100, then 10, இது 110, okay, 110, 110, 110 and 104, okay, 110, 110, 5 இருக்கும்போது 104, 6 இருக்கும்போது 100, 7 இருக்கும்போது it decreases, 95 and 90 and 83, 76, okay, 5 இருக்கும்போது 104, okay, 6 100, 7 95, 8 90, 9 10 and 11, okay, this 10 வரும்போது okay, almost here like the curve increases and then decreases. This is average production curve. Then now we can plot that marginal production curve also. 100, 110, 120, then 110, 110, 5 வரும்போது 80, அதுக்கப்புறம் 80, then 70, 50, 30, 10 and minus 20. Minus 20 could be anywhere here. Increase ஆகுது, அதுக்கப்புறம் இது டிக்ரீஸ் ஆகிட்டே வந்து it cuts here, இதுக்கப்புறம் மைனஸில் போகுது. This is marginal product. இந்த கர்வை நீங்கள் ஈஸியாக மைண்டில் வச்சுக்கலாம். இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த கர்வோட ஸ்ட்ரக்சர் total product should be this way, average production should be this way, marginal should be greater than this one and then it decreases so fast. Marginal product curve உடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னா, ஆவரேஜ் ப்ராடக்ட்டை காட்டிலும் ஃபாஸ்டராக இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும்போது ஸ்டில் ஃபாஸ்டராக டிக்ரீஸ் ஆகும். இது டோட்டல் ப்ராடக்ட், இது ஆவரேஜ் ப்ராடக்ட், இது மார்ஜினல் ப்ராடக்ட். இதை நம்ம ஒரு டயக்ராமில் பிளாட் பண்ணியிருக்கிறோம். வில் பி கெட்டிங் த சேம் ஆன்சர் தான் இங்கே நம்ம கிடச்சிருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப் பாருங்க, ஏபிக்கும் எம்பிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுமே டெரைவ்டு ஃப்ரம் டோட்டல் ப்ரொடக்ஷன் தான். இது வந்து என்னது, டோட்டல் ப்ரொடக்ஷன் டிவைட் பை லேபர் ஃபோர்ஸ் தான். அங்கேருந்து அரைவ் பண்ணியிருக்கிறோம். கியூக்கு பதிலாக வேரியபிள் ப்ரொடக்ஷன் ஃபேக்டர். எம்பி எப்படி கிடைக்குது, மார்ஜினல் ப்ரொடக்ஷன், தட் இஸ் ஆல்சோ டெரைவ்டு ஃப்ரம் டிபி, டோட்டல் ப்ரொடக்ஷன் தான் டெரைவ் பண்ணியிருக்கிறோம். ஆவரேஜ் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது marginal production also increase ஆகும், provided the increase of the marginal production is more than the average production. அதனால தான் இந்த curve, MP curve is superior or higher than the AP curve. And AP எப்போ மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா, எப்போ ஏபியும் எம்பியும் சேமாக இருக்கோ, ஏபியும் எம்பியும் எப்போ சேமாக இருக்கோ அப்போ மேக்ஸிமம் ப்ரொடக்ஷன் பாசிபிள். ஏபியும் எம்பியும் சேமாக இருக்கிற அந்த இடம், ஓகே, ப்ராப்ளி இந்த இடம் fourth block. In this case, AP is equal to MP. In the earlier case la பொறுத்த வரைக்கும் MP is greater than AP. First எடுத்தோன்னே marginal production ஓட growth வந்து exorbitantly high, அதனால தான் average production increase பண்ணிட்டே போகுது. இந்த கர்வ் தான் இந்த கர்வை increase பண்ண வைக்குது. The moment it both are same, that is the maximum possible point. யூஸ்வலாக ஒரு ஆர்கனைசேஷன் அந்த பாயிண்ட் இன் டயத்தில் ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதுக்கு பிறகு நீங்கள் இன்புட் கொடுக்க கொடுக்க அவுட்புட் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ யுவர் ஆவரேஜ் ப்ரொடக்ஷன் வில் பி டிக்ரீசிங். ஸோ ஆவரேஜ் ப்ரொடக்ஷன் டிக்ரீசஸ் எப்போ, இந்த போர்ஷன்லேருந்து ஆவரேஜ் ப்ரொடக்ஷன் டிக்ரீஸ் ஆகும். அப்போ டிக்ரீஸ் ஆகும்போது மார்ஜினல் ப்ரொடக்ஷன் டிக்ரீஸ் ரேட் வந்து ஹையராக இருக்கும். திஸ் வில் பி ஹையரர். ஓகே, when the average production is more, marginal production is the less. அப்படின்னா மார்ஜினல் ப்ரொடக்ஷனோட டிக்ரீசிங் ரேட் ஃபாஸ்டர் தென் த ஆவரேஜ் ப்ரொடக்ஷன். அதனால் மேலே ஏறின அதே வேகத்துக்கு சீக்கிரமாக கீழே டவுன் ஆகுது. ஆவரேஜ் ப்ரொடக்ஷன் ஸ்லோவாக மேலே ஏறி ஸ்லோவாக டவுன் ஆகுது. த பாயிண்ட் வேர் த எம்பி அண்ட் ஏபி இன்டர்செக்டிங்,
that will be the optimum level. அதுக்கு மேல ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடாதுன்னா பண்ணலாம். யூஸ்வலாக this will be the maximum and optimum level. இதுதான் ஆப்டிமம் லெவலாக இருக்கும். இந்த போர்ஷனுக்கு பேர் இன்க்ரீஸ் இன் ரிட்டர்ன் சொல்லுவாங்க. ஸோ திஸ் வில் பி கால்ட் அஸ் இன்க்ரீசிங் ரிட்டர்ன். இன்க்ரீசிங் ரிட்டர்ன். திஸ் வில் பி கால்ட் டிக்ரீசிங் ரிட்டர்ன். Increasing return and decreasing return. Stage 1, stage 2, decreasing return or diminishing return. This will be called as stage 3, diminishing, negative return. Negative return. Negative return la business பண்ணவே கூடாது. அதிக இன்புட் கொடுத்தீங்கன்னா அவுட்புட் நெகட்டிவ்ல போகுது. You should stop your introducing the variable factors of production in this point. எது ஆப்டிமம் சொன்னால் இந்த பாயிண்ட் ஆப்டிமம். Can we produce further? Of course you can produce. எது வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறதை நம்ம ஸ்டாப் பண்ண மாட்டோம்னு நினைச்சாக்கா டோட்டல் ப்ரொடக்ஷன் அதிகமாயிட்டே இருக்கிற வரைக்கும் ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்னு சில பேர் நினைப்பாங்க. தென் யூ கேன் கோ அப் டு 10. 11th லேபர் ஃபோர்ஸை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னா டோட்டல் ப்ரொடக்ஷனே நமக்கு லாஸ். ஸோ இட்ஸ் நாட் அட்வைசபிள். இது வரைக்கும் போகலாம். ஆனால் ஆப்டிமம் தி பெஸ்ட்டுங்கிறது இந்த பாயிண்ட். திஸ் இஸ் த பாயிண்ட் வேர் ஏபி அண்ட் என்பி போத் ஆர் இன்டர்செக்டிங். அதான் அந்த பாயிண்ட். You will be facing the optimum one. எங்க எம்பி நெகட்டிவா இருக்கோ that is not advisable at all. அதுக்கு பிறகு ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணிடணும். அந்த இடத்துல வந்து இது நெகட்டிவா போறதுக்கு பிறகு அந்த பாயிண்ட்டை டச் பண்ணீங்கன்னா the total production will be the highest point. இந்த இடத்துல பீக்ல இருக்கும். அதுக்கு பிறகு நமக்கு டோட்டல் ப்ரொடக்ஷன் குறைய தான் செய்யும். that will be decreasing. so ஏபிக்கும் எம்பிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் தான் இந்த கர்வ்ல நம்ம டீடைலா பார்க்க போறோம். எப்ப மார்ஜினல் ப்ரொடக்ஷன் ஆவரேஜ் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது அது பேர் இன்க்ரீசிங் ரிட்டர்ன். எப்போ இது குறைய ஆரம்பிக்குது அது பேர் டிக்ரீசிங். ரிவர்ஸில் போயிடுது, ப்ரொடக்ஷனை ரிவர்ஸில் போகுதுன்னா அது பேர் நெகட்டிவ் ரிட்டர்ன். வி ஷுட் ஸ்டாப் ப்ரொடக்ஷன் அட் திஸ் லெவல். இந்த லெவலில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க வி ஷுட் ஸ்டாப். ஓகே, ஸோ வாட் குட் பி யுவர் ஆன்சர்ஸ் ஆர் டிசிஷன்ஸ் இன் வேரியஸ் லெவல்? ஹியர் ஸ்டாப் ப்ரொடக்ஷன். ஸ்டாப் ப்ரொடக்ஷன். ஃபர்ஸ்ட் கேஸில் கன்ஃபார்ம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து யூ ஹாவ் டு கண்டினியூ ப்ரொடியூஸ். இன்ட்ரடியூஸ் வேரியபிள் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். வேரியபிள் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணி ஆகணும். ஓகே, இந்த கேஸில் யூ கேன் டிசைட் இந்த இடத்துல பண்ணலாமா வேண்டாமா. யூ கேன் டிசைட். ஆஃப்கோர்ஸ் திஸ் வில் பி டெஃபினெட். நீங்கள் செஞ்சால் தான் பெட்டர். இது விருப்பம் இருந்தால் செய்யலாம். உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே நீங்கள் ஆப்டிமம் நினச்சா வச்சுக்கலாம். பட் இந்த ஸ்டேஜ் 3ல வந்து யூ ஷுட் நாட் கேரி ஓவர் த பிஸ்னஸ் அட் ஆல். இந்த இடத்துல நீங்கள் பண்ணவே கூடாது. த தேர்ட் ஸ்டேஜ் யூ ஷுட் நாட் கேரி ஓவர். ஐ ஹோப்ஸ் ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட் த 3 ஸ்டேஜஸ். இந்த 3 ஸ்டேஜஸ்க்குள்ள அந்த ரிட்டர்ன்ஸுக்கு ஏன் இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் டிக்ரீஸ் ஆகுது, அதுக்கப்புறம் நெகட்டிவ்ல போகுது அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னு சொன்னாக்க வி ஹேவ் திஸ் எக்ஸ்பிளனேஷன் ஹியர். இந்த இன்க்ரீசிங் ரிட்டர்ன் வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்க fixed factors of production and variable factors of production உள்ள relationship. அந்த fixed factors of production க்கு எவ்வளவு variable factors of production போட்டிருக்கணுமோ அந்த அளவுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணாத போது, அதாவது fixed factors of production ஜாஸ்தியும் variable factors of production கம்மியாகவும் இருக்கிற சிச்சுவேஷன்ல by introducing additional fixed variable factors will increase the output beyond the expected level. அதுதான் இந்த காரணம். அதாவது 4 பேர் ஒரு கார்ல போலாம் அப்படின்னு சொன்னாக்க ஒருத்தர் தான் போறாரு அப்படின்னு சொன்னாக்க டிராவல் பண்ணி முடிச்சோன்னா 500 rupees பில் வருதுன்னா he has to bear that. அதுல 2 பேர் போனாங்கன்னா 250 குறையுது, 3 பேர் போனா இன்னும் குறையுது, 4 பேர் போனா குறையுது, 5 பேர்னா அந்த கார்ல போக முடியாது. you have to capture the other car. so கார் வந்து 4 பேர் கெபாசிட்டி, லேபர் ஆர் the force we are using is only 1 அப்படின்னு சொன்னாக்க அது ஆப்டிமமா யூஸ் பண்ணலன்னு அர்த்தம். ரீசன் வந்து fuller utilization of fixed factors நம்ம பண்ணல. so it is our duty to use the fixed factors of production full capacity. அது பண்ணல. அதே சமயத்தில் வேரியபிள் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனும் சரியா யூஸ் பண்ணல. என்ன நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சினர்ஜி, 2 டைலர் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். 2 டைலர் ஒருத்தருடைய ஸ்கில் செட் இன்னொருத்தருடைய ஸ்கில் செட் டிஃபரெண்டா இருக்கு. அதனால நம்ம ரெண்டுமே ப்ராப்பரா யூஸ் பண்ணல. ரெண்டு மெர்ஜ் பண்ணும்போது நல்லா யூஸ் பண்றோம். இந்த 2 ரீசன்ஸ். தீஸ் ஆர் த 2 reasons we have for the increasing return of increasing return. Fuller utilization of fixed factors as well as proper utilization of variable factors. Second, ஏன் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணும்போது 1 ஏக்கர் லேண்ட்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். ஒரு ஆள்
கால் ஏக்கர் ஒர்க் பண்ணிட முடியும் அப்படின்னு சொன்னாக்கா இன்னொருத்தர் ஒர்க் பண்ண சேர்த்தோம்னா 2 கால் ஏக்கர், அதாவது half acre கேன் பி ஒர்க்ட். 3 பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணால் 3/4 ஏக்கர், 4 பேர்னா 1 ஏக்கர், 1 ஏக்கர் ஃபுல் ஏக்கரும் ஒர்க் பண்ணலாம். 5 பேர் யூஸ் பண்ணாக்கா என்ன ஆகும், அதே 1 ஏக்கரில் 5 பேர்னா வேரியபிள் ஃபேக்டர்ஸ் we have introduced more than the required for the fixed factors of production. அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடுது உங்களுக்கு, ப்ரொடக்ஷன் டெஃபினட்டாக குறைய தான் செய்யும். ஸோ இந்த இடத்துல ஃபிக்ஸ்டு ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ப்ரொபோர்ஷன் கம்மியாக இருக்குது தென் த வேரியபிள் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். இன்அடிக்குவேட் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், ஃபிக்ஸ்டு ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் நம்ம ஆயிடுது. ஏன்னா 8 பேர் இருக்கிறாங்கன்னா நமக்கு 2 ஏக்கர் வேணும், 4 பேர்னா 1 ஏக்கர் ஓகே. 1 ஏக்கர் வச்சு 8 பேர் போட்டிங்கன்னா என்ன ஆயிடுச்சு, ஃபிக்ஸ்டு ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அடிக்குவேட்டாக இருக்குது. இல்லை என்னால் அரேஞ்ச்மெண்ட் பண்ண முடியல இன்னொரு ஃபேக்டர்ஸை, we cannot introduce the additional fixed factors of production. There is no proper substitute for the fixed factors of production or paucity of fixed factors of production இருக்கு. இதனால தான் returns to scale reduce ஆகுது. So decreasing return இங்கே நடக்குது. நெகட்டிவ் காரணமும் ஒரு லெவலுக்கு அப்புறம் ஃபிக்ஸ்டு ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் கம்மியாகவும் வேரியபிள் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி எக்ஸார்பன்ட்லி ஜாஸ்தியாக இருக்கனால உங்களுடைய அல்டிமேட் ரிசல்ட்ஸே குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இட்ஸ் நாட் அட்வைசபிள் அட் ஆல். வாட் ஆக்ஷன் ஷுட் பி டன் அப்படிங்கிறத நான் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கிறேன். லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன் அண்ட் லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸில் இன்புட் அவுட்புட் ரிலேஷன்ஷிப்பை வச்சு பார்த்தோன்னு சொன்னோம். ரைட், லேபர் வேரியபிளாகவும் அதர் ஃபேக்டர்ஸ் வந்து ஃபிக்ஸ்டாகவும் வச்சு பார்க்குறோம். ஷார்ட் ரன்னுக்கு தான் அப்ளிகபிள்னு சொன்னோம். ஒரு எக்ஸ்டென்ட் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும், அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் ஆகிடும், அப்புறம் குறையும், ஒரு லெவலுக்கு அப்புறம் நெகட்டிவ் போயிடும். இன்க்ரீஸ் ஆகும்போது கட்டாயமாக நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி ஆகணும், இன்ட்ரடியூஸ் பண்ணி ஆகணும், வேரியபிள் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஆகணும். இந்த இடத்துல வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம், இந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும். இது ரெண்டுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம். ஏன் இன்க்ரீசிங் ரிட்டர்ன், டிமினிஷிங் ரிட்டர்ன், நெகட்டிவ் ரிட்டர்ன் வருதுங்கிறதுக்கான கான்செப்டை பார்த்தோம். இந்த ரிட்டர்ன்ஸ் டு இந்த லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன் படிக்கும்போது நம்ம என்ன அசம்ஷன் வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க, தீஸ் ஆர் த 3 assumptions we have. ஸ்டேட் ஆஃப் டெக்னாலஜி ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்ட். ஒரு ஜெராக்ஸ் மெஷின் வச்சு நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க அந்த ஜெராக்ஸ் மெஷினுடைய ஸ்டேட்டை, அந்த டெக்னாலஜி வந்து மாறக்கூடாது. பர் மினிட்டுக்கு 20 pages பிரிண்ட் அவுட் போடும் அப்படின்னு சொன்னால் அதே மிஷின் தான் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். வித் இன் த கிவன் பீரியட் இட் ஷுட் நாட் பி சேஞ்ச்ட். அண்ட் சேம் ஃபேக்டர் இஸ் கெப்ட் ஃபிக்ஸ்ட். சார் some factor is one of the only one factor is kept variable, rest will be kept fixed only. Fixed ஒன்று வச்சிருந்தா ஆகணும். We are comparing only the physical input output of input and output. Physical units தான் பார்க்குறமே ஒழிய அதோடைய மானிட்டரி ஆர் எக்கனாமி வேல்யூ நான் இங்கே கன்சிடர் பண்ண. ஐ எம் நாட் கோயிங் டு கன்சிடர் த எக்கனாமி வேல்யூ. நான் 100 யூனிட் பண்ணும்போது ஒரு யூனிட் 100 ரூபாய் விற்க முடியும். 1000 பண்ணும்போது I have to reduce the price. Am I going to consider the financial part here? No, I am going to consider only the output part in this case. These are the some assumptions we have for law of variable proportions. Okay.